சட்டத்தின் மீது, ஜனநாயகத்தின் மீது, அதிகாரத்தின் மீது யாருக்குமே அச்சமோ பயமோ இல்லை. எளிதாக வளைத்து விடலாம். இந்த நம்பிக்கை தான் இந்த 13 வயது சிறுவன் கொலைக்கு பின்னால் உள்ள ரகசியம். கொலை குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தூக்கு கிடைக்கும். காவல்துறையை வைத்து ஏவல் துறையா செய்யலாம். அந்த நகைகளுக்கான ப்ரூஃப் எங்கேங்கிறது முதல் கேள்வி. அண்ட் வெறும் 10 பவுண்ட் நகைக்காக தனிப்படை தேவையா? எல்லா குற்ற செயல்களுக்கு பின்னால் ஒரு அரசியல்வாதி இருப்பான், ஒரு போலீஸ் இருப்பான். அஜித் குமாருடைய கொலைக்கு பின்னால் ஒரு பெரிய காவல்துறை உயர் அதிகாரி இருக்கார். சென்னையிலிருந்து வந்த அதிகார அழுத்தம். 9 பவுனுக்கு 6 அதிகாரி. திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு நம்மளோட கேள்விகள் 1000 நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா நம்ம கூட நேர்காணல இணையறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் இணைஞ்சிருக்கிறாரு. அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் பாண்டியன் சார். அடுத்தடுத்து கொலைகள், பெரியவர்கள்ல இருந்து சிறியவர்கள் வரைக்கும். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, கிருஷ்ணகிரியில வந்துட்டு ஒரு 13 வயது சிறுவன் கார்ல கடத்தப்பட்டிருக்கான், கொலை செய்யப்பட்டிருக்கான். இப்போ அவருடைய அந்த உடலை வாங்க மறுத்து பெற்றோர்களும் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. டெய்லி கொலை. என்ன மாதிரியான ஆட்சி இது? இந்த ஆட்சியில் காவல்துறை மீது யாருக்கும் அச்சமோ பயமோ இல்லை. சட்டத்தின் மீது, ஜனநாயகத்தின் மீது, அதிகாரத்தின் மீது யாருக்குமே எளிதாக வளைத்து விடலாம். இந்த நம்பிக்கை தான் இந்த 13 வயது சிறுவன் கொலைக்கு பின்னால் உள்ள ரகசியம். இந்த கொலை குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தூக்கு கிடைக்கும், இவர்கள் தூக்கிலே தொங்கவிடப்படுவார்கள் என்ற அச்சம் இருந்தால் மட்டும்தான் இது போன்ற கொலைகள் நடக்காது. உதாரணத்திற்கு நீங்கள் அரபு நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது போன்ற சிறுவர் கொலை பாலியல் வழக்கில் நீங்கள் நடு ரோட்டில் அவர்கள் தூக்கிலிடப்படுவார்கள். அப்போ இதுதான் மற்றவர்கள் அந்த தவறை செய்ய அஞ்சுவதற்கு காரணம். இங்கே இந்த குழந்தை சிறுவன் கொலைக்கு பின்னால் கண்டிப்பாக ஒரு பெரிய அதிகார பலம் இருக்கு. அப்ப அதிகார பலம் எல்லா கொலைகளிலுமே, எல்லா கொலைகளும் அரசியல். இப்போ அஜித் குமாருக்கு பின்னாடி என்ன நடந்தது? நீங்க சொல்ற மாதிரி அஜித் குமார் கொலைக்கு பின்னாடி காவல்துறையோட விசாரணைக்கு கூட்டிட்டு போய் அவங்க அடிச்சுதான் அவர் இறந்தாரு. ஆனா நீங்க இப்ப சொன்னீங்க காவல்துறை மேல யாருக்குமே பயம் இல்லை அப்படின்னு. காவல்துறையே இங்க கொலையாளிகள் மாதிரி தானே நடந்துக்கிறாங்க. ஆமா, அதாவது காவல்துறையை வைத்து ஏவல் துறையா செய்யலாம். தமிழ்நாடு அரசியல எல்லா குற்ற செயல்களுக்கு பின்னால் ஒரு அரசியல்வாதி இருப்பான், ஒரு போலீஸ் இருக்கும். 2 பேரும் தொடர்பு இல்லாமல் எந்த சட்டவிரோத நடவடிக்கையும் நடக்காது. ஏன்னா இவர்கள் 2 பேரும் இருக்கக்கூடிய அந்த கள்ளக்கூட்டு தான் இந்த 13 வயது சிறுவன். அவங்க குடும்பம் இந்த கொலையாளிக்கு நிலத்தகராறு இருக்கு, சொத்து தகராறு இருக்கு. இதை தீர்ப்பதற்கு நீதிமன்றம் இருக்கு. நீதிமன்றத்தினுடைய தயவை நாடுவதில்லை. என்ன பண்ணுவான்? ஸ்டேஷனில் சொல்லுவான், இன்ஸ்பெக்டர் சொல்லுவான், அவனை கொஞ்சம் நீயே தூக்கிட்டு போய் நான் பார்த்துக்க. எங்கிட்ட தானே புகாருக்கு வருவான். நீயே அவனை வண்டியில் ஒரு 5 பேரை வரும்போது நிறுத்தி அடி. யார் சொல்லுவா? காவல்துறை அதிகாரியே சொல்லுவார். அப்புறம் எப்படி இங்கே சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவீங்க? அப்போ காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுக்குறா? அரசியல்வாதி கொடுக்குறான். நல்ல கேள்வி. அரசியல்வாதி கொடுக்குறான். இப்போ அஜித் குமாருடைய கொலைக்கு பின்னால் ஒரு பெரிய காவல்துறை உயர் அதிகாரி இருக்கார், ஐபிஎஸ் இருக்கார். அந்த ஐபிஎஸ் 9 பவுன் நகைக்காக ஒரு தனிப்படை இல்லை, அதாவது 9 பவுன் நகையை மானாமதுரை காவல் நிலையத்தில் விசாரித்து அனுப்பிட்டாங்க. இவர்கள் குற்றவாளிகளே இல்லை, இவர்கள் குற்றம் புரிந்ததுக்கான எந்த ஆதாரங்களும் இல்லைன்னு அனுப்பிட்டார். எங்கள் மானாமதுரை காவல் நிலையத்தில். மானாமதுரை காவல் நிலையம் பல வழக்குகளை, இது போன்று பல வழக்குகளை கையாண்டிருப்பாங்க. இது சென்னையிலிருந்து வந்த அதிகார அழுத்தம்.
அதிகார அழுத்தம். 9 பவுனுக்கு 6 அதிகாரி, ஒரு டிஎஸ்பி சண்முக சுந்தரம் உட்பட 6 அதிகாரி களமிறக்கப்படுகிறார்கள். 9 பவுன் நகை தான், வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. 900 பவுனோ 90 பவுனோ இல்லை. இந்த 9 பவுனோ அந்த மாதிரி வீட்டில் கூட வச்சுட்டு வந்திருக்கலாம். இப்போ அஜித்துடைய கொலை வழக்கில் அதாவது கொலைன்னு தான் சொல்லணுமே தவிர்த்து அது வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த கொலை வழக்கில் வந்து இவங்க சொன்ன மாதிரி குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு 9லேருந்து 10 சவரன் நகை தான் கார்ல இருந்துச்சு. அதை வச்சு அது காணாம போயிடுச்சு. இப்போ அவங்க ஒரு இந்த புகார் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நகைகள், அந்த 10 பவுன் நகை எதுக்கு முதல்ல நீங்க கார்ல எடுத்துட்டு வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அண்ட் நீங்கள் அவங்க சொல்கிறபடி பார்த்தா அவங்க ஸ்கேனிங்க்கு வெளியில் எங்கேயோ போயிருந்தாங்க, அங்கே போயிட்டு கோவிலுக்கு வரும்போது தான் இந்த விஷயம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னால் அதுக்கான ப்ரூஃப் எங்கே, அந்த நகைகளுக்கான ப்ரூஃப் எங்கேங்கிறது முதல் கேள்வி. அண்ட் வெறும் 10 பவுன் நகைக்காக தனிப்படை தேவையா? இது மாதிரி நீங்கள் நகைக்கான ரசீதை கேட்குறீங்க, அது தொலைஞ்சு கூட போயிருக்கலாம், இல்லை வாங்காமல் கூட விட்டுருக்கலாம். ஆனால் கோயிலை சுற்றி இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜே காணோம். நீங்கள் எதுக்கு வருத்தப்படுறீங்க? ரசீதை காணங்கிறீங்க. இல்லை ரசீது வரேன். ரசீது நிகிலாவும் அவருடைய உறவினர்களுக்கு மட்டுமே பாதிப்பு வரும். ஆனால் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கோயிலை சுற்றி பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவான், பல சமூக விரோதியும் ஊடுருவான். இதை கண்காணிக்கக்கூடியது யாருடைய வேலை? காவல்துறையுடைய வேலை. காவல்துறை, இந்து அறநிலையத்துறை 2 பேரும் சேர்ந்து அதுக்கு ஒரு கண்ட்ரோலும் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. என்னன்னா, ஒரு கோவில்ல காவலாளியா வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணாம எடுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பேர்ல ஏதாவது புகார் இருக்கா அப்படின்னு விசாரிப்பாங்க. புகார் இல்லைங்கிற பட்சத்துல தான். இப்போ இதை பத்தி நீங்க சொல்ற மாதிரி அறநிலையத்துறை இதை பத்தி வாயே திறக்கவே இல்லை. என்ன காரணம்? இல்லை, அறநிலையத்துறை ஆளுங்கட்சி துறை. நீங்க ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இந்த கொலை நடந்துருச்சு. நடந்தவுடன் சிவகங்கை மாவட்ட திமுக துணை செயலர் செங்கை மாறன் களமிறக்கப்பட்டு பஞ்சாயத்து நடக்குது. என்ன பஞ்சாயத்து? கட்ட பஞ்சாயத்து. நீங்கள் இறந்து போனவரும் நாடார், புகாருதாரரும் நாடார், சென்னையிலிருந்து அழுத்தம் கொடுத்தவரும் நாடார், இது மாதிரி நாடார்கள். இந்த அந்த கோயில் பத்திரகாளி அம்மன் கோயிலும் அந்த சமூகத்துக்கு சொந்தமான குலதெய்வம் தான். இதை என்ன வெளியில் தெரியாமல் பேசி சமரசம் செய்து பாடியை எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ண போகிறாங்க. அப்போது இதில் எந்த அளவு அரசியல்? நீங்கள் இவங்களை சமரசம் செய்வதற்கு காவல் நிலையத்துக்கு, மானாமதுரை ஸ்டேஷனுக்கு, இல்லை எஸ்பி ஆஃபீஸுக்கோ திமுக கொடி கட்டின காரில் ஏற்றிட்டு போகிறாங்க. மிரட்டப்படலாம், விரட்டப்படலாம், அடித்து சமரசம் எழுதி வாங்கப்படலாம். இப்போ அவர்களுக்கான பேக்ரவுண்டே இல்லை. அஜித்குமாருடைய தம்பிக்கோ அம்மாவுக்கோ எந்த விதமான பின்னணியும் இல்லை. அப்போ அப்பாவிகள். நீங்கள் ராத்திரி பூரா வச்சு அடிக்கிறான், மிளகா தண்ணியை கலந்து கொடுக்குறான், அவன் ரத்தம் போகுது, சிறுநீர் போகுது, மலத்தில் ரத்தம் போகுது, நினைவிழந்துடுறான். அவன் கத்து அந்த திருப்புவனம் கிராமம் பூரா எதிரொலிக்குது. அப்போ 200 பேர் மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு படுத்து கிடக்கிறான். இப்போ நீங்கள் கேட்குற விஷயத்துலேருந்து நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட், மூத்த பத்திரிகையாளராகும் போது இந்த கேஸை இப்போ நம்ம பேசுகிற எல்லா விஷயங்களுமே ஊடகங்கள் பேசின ஒரு விஷயம்தான். இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை குறிப்பிட்டு சொன்னீங்க, அந்த கோவிலும் அங்கே தான் இந்த கொடுக்கப்பட்ட இதில். ஸோ நான் ஒரு சந்தேகத்தின் பேரில் கேட்குறேன், இது உண்மையிலேயே இந்த நகையோட திருட்டு சம்பவத்தினால தான் அஜித்குமார் தாக்கப்பட்டாரா, இல்லை வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்லை, வேற காரணம் இருக்கிற வாய்ப்பு இல்லை. நீங்கள் அப்படி வேற ஒரு காரணம் இருந்தால் அவனுக்கு ஒரு பின்னணி உருவாகிருக்கும், அவனுக்கு ஒரு பேக்ரவுண்டு உருவாகிருக்கும். சரியா? அந்த பேக்ரவுண்டு இவர்களோட மோதி இருக்கும். அப்போ நீங்கள் போலீஸ் எப்பவுமே நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேஷனில் இருக்கிற ஏட்டையாக இருக்கார்ல, அவர் எந்த அளவுக்கு அனுபவம் வாய்ந்தவர் தெரியுமா? ஒரு ஸ்டேஷன் கட்டி அந்த ஸ்டேஷனை ரிப்பன் வெட்டி ஓப்பன் பண்ணுவாங்க. டிஜிபி வரமாட்டார், ஐஜி வரமாட்டார், டிஐஜி வரமாட்டார், எஸ்பி வரமாட்டார், டிஎஸ்பி யாரும் வரமாட்டாங்க. அத்தனை பேரும் வீடியோ காலில் இருப்பாங்க. எஸ்பி அங்கே இருந்திருப்பார். எஸ்பி என்ன பண்ணுவார் தெரியுமா? ஓய்வு பெறுவதற்கு 1 வாரம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கிற ஏட்டையாவை கூப்பிட்டு ரிப்பன் வெட்டி சொல்வார். ஏன்? டிஜிபியை விட அனுபவம் வாய்ந்த அந்த ஏட்டையா, ஹெட் கான்ஸ்டபிள்.
எந்த ஊரில் எந்த குற்றவாளி இருக்கான், எங்கே திருடு போனாலும் அவன் தான் இருப்பான். ஒரு மர்டர் நடந்தால் அதுக்கு முன்னாடி இவன் இருப்பான். இப்படி அந்த ஸ்டேஷனில் அந்த ஏட்டையா சொல்லுகிற ஹெட் கான்ஸ்டபிள் அவ்வளவு அனுபவம் வாய்ந்தவராக இருப்பான். அப்போது இந்த அஜித்குமாருடைய கொலையில் அந்த ஸ்டேஷனை நிலவரை இல்லை, உடனே போட நட்டி விட்டாங்க. குற்றவாளியே இல்லை, இவனோட நகை இல்லைன்னு நட்டி விட்டாங்க. தனிப்படை 9 பவுனுக்கு தனிப்படை எங்கே சென்னையிலேருந்து அழுத்தம் கொடுத்து எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து எஸ்பி ஆஃபீஸர் டிஎஸ்பி சண்முக சுந்தரம் இந்த தனிப்படை ஒரு எஸ்ஐ 2 கான்ஸ்டபிள், ஒரு எஸ்ஐ ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், இல்லை ஒரு எஸ்ஐ 2 ஹெட் கான்ஸ்டபிள் 4 கான்ஸ்டபிள். இப்போ அதுதான் சார் டவுட்டை கிரியேட் பண்ணுது. என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண மனுஷனோட அவர் ஒரு சாதாரண காவலாளி, அவருக்கு வரக்கூடிய அந்த மாத ஊதியத்தை வச்சு தான் அவர் 2 மாசம் சம்பளமா வாங்கல. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது வெறும் 10 பவுன் நகைக்காக அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருந்திருக்கலாம். ஆனா 4 நாள் அவர் வந்து கிட்டத்தட்ட 2 நாள் அவர் வந்து ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த கோசாலைக்குள்ள வச்சுதான் அடிச்சதுல தான் அவர் உயிரிழந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு காவலாளியை இவங்க கைது பண்ணி இவ்வளவு கடுமையான விசாரணை எதுக்கு? அப்படியே வேற ஏதாவது விஷயத்தை திசை திருப்புறதுக்காக அவங்க இதை பண்றாங்களா, இல்ல வேற அதிகாரிகளோட பேர் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு காவலாளி ஒரு சாமானியான பிடிச்சி இப்படி அடிச்சிருக்காங்களா? இல்லைம்மா, இதுக்கெல்லாம் இதெல்லாம் அது பின்னணியில் இருக்காது. இது உண்மையாகவே நகை திருடு போனது உண்மைதான். நகை திருடு போவதற்கு முன்பு நடந்த விஷயங்களை யாருடைய மைண்டுக்கு ஏற்றலை. நீங்கள் நிகிதாவும் அவங்க அம்மாவும் காரில் வர்றாங்க, கோயில் வாசலில் நிறுத்துகிறாங்க. கோயில் வாசலில் நிறுத்திய பிறகு இவங்க அந்த வீல் சேரில் அஜித்குமார் அந்த அம்மாவை ஊனமுற்ற அம்மாவை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறார். காரை எடுத்து அவருக்கு பார்க் பண்ண தெரியாது. அவர் தம்பிகிட்ட சாவி கொடுக்குறார், தம்பி இன்னொருட்டு கொடுக்குறார். ஆட்டோ யாராட்டும் போய் அந்த 5 பேர்கிட்ட அந்த சாவி கைமாறுது. கட்டப்பையில் 9 பவுன் நகை வைத்திருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 9 பவுன் நகையும் 1 மணி நேரம் இந்த நிகிதா அவங்க அம்மாவுடைய கட்டுப்பாட்டிலிருந்து இந்த கார் 5 பேர்கிட்ட இருக்குது. இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, இந்த காரை கொண்டு நிறுத்துகிறாங்க. இவங்க சாமி முட்டு வரைக்கும் 1 மணி நேரம் ஆகும். அஜித்குமாருடைய நண்பர்கள், அவருடைய தம்பி பேர் என்ன, நவீன்குமார், நண்பர்கள் பூரா காரில் உட்காந்துருக்காங்க. ஏசியை போடுறாங்க, பாட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் 1 மணி நேரமாக நடந்திருக்கு. அப்போ யார் வந்தால் யார் போனால், எத்தனை பேர் அந்த காரில் அந்த குளிர்சாதனத்தை இயக்கி ஜில்லுன்னு உட்காந்துருந்தாங்கன்னு நீங்கள் அது விசாரிக்கலை. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே குற்றவாளி யார்? அஜித்குமார் தான். மேலேருந்து என்ன அழுத்தம்னா கொஞ்சம் டைட் பண்ணி கேளு இன்னும். அதாவது அந்த நகை இது ஒரு பாரம்பரிய நகையா. யார்? நிகிதாவுடைய பாரம்பரிய நகையை கொண்டுட்டு கோவில் வரைக்கும் காரை ஓட்டிட்டு வந்தவங்க ஏன் பார்க் பண்ணாம இன்னொருத்தங்க கிட்ட பார்க் பண்ண சொல்லி கொடுத்தாங்க? இல்லை, அது ஸ்டார் ஹோட்டல் கல்ச்சருமா. அதெல்லாம் எப்படின்னா, கோவிலுக்கு வரவங்களுக்கும் ஸ்டார் ஹோட்டல் கல்ச்சருக்கும் என்ன சார்? ஸ்டார் ஹோட்டல் கோயில ஸ்டார் ஹோட்டல் தாம்மா. நீங்கள் ஸ்டார் ஹோட்டலுக்கு வர்றாங்கல்ல, பார்க்கிங்கில் கார் நிறுத்துவாங்க. இருங்க, சாவி தூக்கி யாருக்கு கொடுப்பாங்க? கண்டிப்பா அத வேலை பார்க்கிங்ல இருக்க. ஆமா, கொடுப்பாங்க. அதே கோயில் அதேதான். கோவில்ல இப்ப அவ்வளவு கூட்டம் இருந்ததுன்னா நீங்க பார்க்கிங் பண்ண கொடுக்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு சார். இப்ப கூட்டம் இருக்கிற பட்சத்துல அங்க இன்னும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. சோ இவங்களோட கார்ல திருடு போயிச்சு இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா யாராவது பார்த்திருக்க கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும். அப்படி கூட்டம் இல்லங்கும் போது இவங்க ஏன் பார்க்கிங்காக இன்னொருத்தங்கள்ட்ட கொடுக்கணுங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? திமிரு, அது இங்க அதிகார திமிரு, பட திமிரு இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஆட்கள் அதை திமிரை காமிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? இப்படி தான் சாவியை தூக்கி வீசு பார்க் பண்ணிட்டு வா, இப்படி தான் நடந்திருக்கு. சரி, அப்படி அவங்க சாவியை கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல இவங்க மேலயும் வந்து விசாரணை நடத்தப்பட்டு இருக்கணும். நிகிதா மேலயும் விசாரணை இத்தனைக்கும் நிகிதா மேல 2010லயே ஒரு வழக்கு வந்து பதிவு பட்டு ஒரு புகார் இருக்கு. துணை முதலமைச்சரோட உதவியாளரை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வேலை வாங்கி தரதா பல லட்சங்களை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. கேட்டு போனவங்கள மிரட்டவும் செஞ்சிருக்காங்க. அப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, ஒரு ஃப்ராடுலன்ட் பேக்ரவுண்ட் இருக்கு. ஒரு ஃபீமேல் வந்து மறுபடியும் ஒரு புகாரை கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருக்கணும் இல்லையா? அதுக்கெல்லாம் நேரமே இல்லைம்மா. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேலிருந்து ஐயா கூட சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, ஐயா கூப்பிட்டு விசாரி அப்படின்னா அவனை துவாம்சம் பண்ணிடுவோம். இந்த ஐயா தான் யாருங்கிறது இப்போ கேள்வி. யார் அந்த ஐயா? நீங்க ஹென்ரி டிஃபன் என்ன சொல்றாரு? ஒரு ஐஏஎஸ் அதிகாரிங்கிறாரு.
அது அவர் இந்த வழக்கை திசை திருப்புறான்னு நான் நேரடியாக சொல்கிறேன். எப்பவுமே ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு சாதி, ஒரு ஜாதி. ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்னொரு ஜாதி. ஐபிஎஸ் அதிகாரிகள் சொல்லுவதை மட்டும்தான் இந்த தனிப்படை சண்முக சுந்தரம் கேட்பார். ஐஏஎஸ் அதிகாரி சொன்னால் கேட்டிருக்க மாட்டார். ஹோம் செக்ரட்டரி சொன்னால் கேட்டிருக்க மாட்டார். ஏன்னா ஹோம் செக்ரட்டரி ஐஏஎஸ் அதிகாரி தான். காக்கி சட்டை அதிகாரி மேலிருந்து உத்தரவு கொடுத்தால் மட்டும்தான் காவல்துறை இவ்வளவு மிருகபலத்தோடு களமிறக்கும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க. முதலமைச்சர் அலுவலகமே சொன்னாலும் இப்போ களமிறங்காது. யார் சொல்லணும்? அங்கிருந்து ஒரு காக்கி சட்டை அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சொன்னால்தான் இவ்வளவு கொடூரமாக களமிறங்கும். அப்போ அந்த அதிகாரி யாருன்னு நீங்கள் நம்ம உளவுத்துறை ஐஜி இல்லை, நம்ம ஃபோனை ட்ராக் பண்ணி சண்முக சுந்தரத்துக்கு யார் ஃபோன் பண்ணான்னு அந்த கால ஐடியை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வருகிற தகவல் அடிப்படையில், யூகத்தின் அடிப்படையில் தான். முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய துறை தான் காவல்துறை. அப்படி இருக்கும்போது இந்த செயல்பாடு, இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குது, இவங்க எங்க என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படுங்குதுங்கிற ஒரு நாலேஜ் கூடவா முதலமைச்சருக்கு போய் சேரவே இல்லை. ஆமா, முதலமைச்சருக்கு ஒரு டிஎஸ்பியுடைய தனிப்படை என்ன செய்யுதுன்னா அது யாரு விசாரிக்கணும்? எஸ்பி தான் விசாரிக்கணும். எஸ்பிக்கே தெரியல. எஸ்பி என்ன நடக்குதுன்னே தெரியல. நடந்து முடிந்தவரை தான் எஸ்பி களத்துக்கு வர்றாரு. அப்போது எஸ்பி தலைமையில் ஒரு தனிப்படை இருக்குது. அதில் 2 எஸ்ஐ, 2 கான்ஸ்டபிள், 4 கான்ஸ்டபிள் இருப்பாங்க. அது எஸ்பியுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற தனிப்படை. இங்கே என்ன பண்ணியிருக்கணும்? எஸ்பி கூப்பிடுச்சோன்னா எஸ்பியுடைய தனிப்படை போய் விசாரிச்சிருக்கோம். எஸ்பி தனிப்படைக்கு எஸ்பிக்கும் தெரியல, எஸ்பியுடைய தனிப்படையும் தெரியல. டிஎஸ்பி கீழே இருக்கிற தனிப்படை 6 தனிப்படை அந்த மாவட்டத்தில் இருக்குது. சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் ஒரு தனிப்படை, தேவகோட்டையில் ஒரு தனிப்படை, மானாமதியில் ஒரு தனிப்படை. சிவகங்கையில் இப்படி அந்த மாவட்டத்தில் இருக்கிற டிஎஸ்பிக்கு கீழ் பணியாற்றுவது தான் இந்த தனிப்படை. அப்போது அந்த கிரைம் தனிப்படைக்கு சென்னையிலேருந்து டிஎஸ்பி சண்முக சுந்தரம் எங்கே இருக்கார்? மானாமதுரை டிஎஸ்பி. நேரடியாக உத்தரவு மானாமதுரை டிஎஸ்பிக்கு வருது. எஸ்பிக்கு உண்மையாகவே எஸ்பிக்கு போயிட்டு தான் வந்திருக்கணும். அப்போ இந்த மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் நேரடியாக இந்த தன்னுடைய தனிப்படையோடு களமிறக்கிறார்.